பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள் எந்தெந்த இடத்துலையெல்லாம் எரிப்பு வருகிறது. இன்றைக்கு நான் உங்களை கொண்டு வருகிற வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்களை திடமா நிற்க செய்யும். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனம் 7-9, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து மனமுடி அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஓடுகிற ஓட்டத்தில் எத்தனையோ இடத்துல இடர்பாடுகள், நெருக்கங்கள், கலக்கங்கள், கல்லடிபட்டு சாக போகிற நிலைமை. அப்பொழுது சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுடி அடைகிறதில்லை. கலக்கத்தில் இருக்கிறீங்களா? மிக கலங்கி போயிருக்கிறீங்களா? அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது? அடுத்து நான் எப்படி நடக்க போறேன்? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. துன்பம்தான், கஷ்டம்தான், நிந்தனை தான், கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. திடீரென்று கீழே தள்ளப்பட்ட நிலைமையா? எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் உங்களுக்காக சொல்லுகிறேன், இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிற பரத்திலிருந்து I'm bringing the word right from the heart of the God. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய பொக்கிஷத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறீங்க. அதை உணர்ந்து கொண்ட ஒரு மகன், ஒரு மகள் கலங்க மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. அந்த பொக்கிஷம் யார் பெற்றிருக்கிறாங்களோ ஸ்டெடியா நிற்பாங்க. என்ன காரியம் வந்தாலும் நாங்க தள்ளப்படுவதில்லை. காரணம் என்ன தெரியுங்களா? மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிரல, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற வல்லமை பெரிது, உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மகிமை பெரிது. நீங்க சாதாரணமான மகன், சாதாரண மகன் அல்ல. ஏன் உங்களுக்கு தொடர்ந்து போராட்டம்? ஏன் உங்களுக்கு ஏன் தெரியுமா நீங்க அழுத்தப்படுறீங்க? கர்த்தருடைய தரிசனம் உங்களுக்குள்ள பெருசா இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற திட்டம் பெரிதா இருக்குது. யார் மேல அழுத்தங்கள் பெரிதாய் வருகிறதோ, யார் மேல போராட்டங்கள் அதிகமா வருதோ, யார் மேல தேவ தரிசனம் பெரிதா இருக்குதோ, அங்க பிசாசின் வல்லமை தடுக்க நினைக்கோ அந்த எல்லா தடைகளை என் ஆண்டவர் முடைத்து போடுவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், நமக்குள் இருக்கிற அந்த மகத்துவம் உள்ள வல்லமை பெருகும்படியா, உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவ நதியாம் ஆவியானவர் பெருகும்படியா அந்த ஊற்றை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லபடி அந்த ஜீவ ஊற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த துன்பம், கவலை, காரியம் உங்க இருதயத்தை பாதிக்காதபடி எல்லா காவலோட இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய பாஷை நிறைந்து நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்குள் வைத்த அந்த மகிமையான காரியங்கள் வெளிப்படுவதாக அந்த ஜீவ நீரூற்று உங்களுக்குள் இருந்து புறப்படும். இன்றைக்கு சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால ரிமா கால் பாக்கோ ரிஷா ஹர் பரோலிகா ரபா, இயேசுவின் நாமத்தினால துவண்டு போன இருதயங்களுக்காய் பேசுகிற, உடைக்கப்பட்ட இருதயங்களுக்காய் பேசுகிற இவர்கள் இருதயத்தை என் ஆவியானவர் ஆறுதல் படுத்துவீராக. இவர்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவ ஊற்று பொங்கி 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 வரும்படியாய் ஹாபா ராகா ராபோ காரோ ஷாராக் ரிமா ஹரா லாகா ரஷா உங்களுக்குள் இருந்து கடந்து வருகிற அபிஷேகத்தின் வல்லமை எல்லா இடத்திலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. நீங்க வாழ்ந்துருவீங்க, நீங்க சுகித்திருப்பீங்க, நீங்க கட்டப்படுவீங்க. தேவனுடைய கரம் உங்களை உயர்த்தும் மகனே, உயர்த்தும் மகளே, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள் இருக்கிற வல்லமை பெரிது. உங்களை அழைத்தவர் பெரியவர், ஒரு நாளை கைவிட மாட்டார். எந்த துன்பமோ கவலையோ எதுவோ உங்களை சோர்ந்து போக விடாதபடி நீதிமொழிகள் 4:23 படி எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக் கொள்ளுங்க. உங்களுக்குள் இருக்கிற ஜீவ ஊற்று பொங்கி பொங்கி வருகிற நேரம், பெருக்கெடுத்து வெடித்து கிளம்புகிற நேரம், அற்புதத்தை சுதந்திரிக்கிற காலம் உங்க மேல இருக்கிறது. அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். கவலையப்படாதீங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.